Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.4ல 4th sum பார்க்க போறோம். இப்போ question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா a fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ A, B ரெண்டு பம்ப் இருக்கு. அந்த பம்ப் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துலயே இந்த டேங்கை நம்ம ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பம்ப் B can pump water in and out at the same rate. சேம் ரேட்னா சேம் ஸ்பீட்ல பம்ப் B வந்து தண்ணி உள்ளே எடுத்துட்டு போகும், வெளியே எடுத்துட்டு வரும். If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த பம்ப் B தண்ணியை வெளியேற்றுச்சு அப்படின்னா அந்த டேங்க் வந்து 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆயிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா how long would it take each pump to fill the tank by itself அப்படின்னு. ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பம்ப் A, B ரெண்டும் சேர்ந்து 10 நிமிஷத்துல டேங்கை ஃபில் பண்ணிடுது. பம்ப் B தண்ணியை உள்ளேயும் ஏற்றும் வெளியேயும் ஏற்றும். ஸோ பம்ப் B தண்ணியை வெளியேற்றும் போது 30 மினிட்ஸ்ல டேங்கை ஃபில் பண்ணிடுது. இப்போ பம்ப் A தனியா பம்ப் B தனியா எவ்வளோ நிமிஷத்துல இந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்றதா நம்ம கண்டுபிடிக்கணும். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பம்ப் ஏவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பம்ப் பியை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ பம்ப் வந்து கொஞ்சமா தண்ணியை உள்ள ஏத்துச்சு அப்படின்னா டேங்க் வந்து ரொம்ப லேட்டா ஃபில் ஆகும், அதாவது நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் வந்து ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா. அதே மாதிரி இப்போ பம்ப் நிறைய தண்ணியை பம்ப் பண்ணுச்சு அப்படின்னா டேங்க் சீக்கிரமா ஃபில் ஆயிடும். ஸோ டைம் நமக்கு கம்மியா எடுத்துக்கும். ஸோ இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால நம்ம சம் ஃபுல்லாவே டிவைடட் பை அப்படின்ட்டு தான் நம்ம போட போறோம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம டிவைடட் பைல போடலாம். பம்ப் A, பம்ப் B XY எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ 1/x plus 1/y ரெண்டு பம்பும் சேர்ந்து 10 மினிட்ஸ்ல டேங்கை ஃபில் பண்றதுனால 1/10. இதுவும் 1/10 தான் எடுத்துக்கணும். சில பேர் வந்து மேலேயே 10 போட்டுருவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு தான் சம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பம்ப் B inadvertently run in reverse. அப்ப பம்ப் B வந்து தண்ணியை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பம்ப் A வந்து உள்ள பம்ப் பண்ணுது தண்ணியை டேங்குக்குள்ள, பம்ப் B தண்ணியை வெளியேற்றும் போது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இங்க வந்து மைனஸ் சைன் அப்படி போட்டுக்கலாம். -1/y is equal to அப்போ வந்து எவ்வளவு நிமிஷத்துல டேங்க் ஃபில் ஆகுது, 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/30 இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. இப்போ கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். சின்ஸ் ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1/x ஏவா வச்சுக்கலாம். அதே மாதிரி 1/y வந்து பின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், 1/x வந்து a இல்லையா. ஸோ a plus b is equal to 1/10 அப்படின்னு எழுதலாமா. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், a minus b is equal to 1/30 எழுதலாமா. 1/30 எழுதலாமா. ஸோ இதுவும் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த டேர்ம்லாம் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 10a plus 10b is equal to 1. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 30a minus 30b is equal to 1. இதை வந்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா. A ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 10 இருக்கு, B ஓட கோஎஃபிஷியன்ட் 10 இருக்கு. இங்க A ஓட கோஎஃபிஷியன்ட் 30, B ஓட கோஎஃபிஷியன்ட் -30. A, B is equal to கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வந்து 1, 1 இருக்கா. ஸோ இப்போ கிராமர்ஸ் ரூல் படி டெல்டா எக்ஸ் பை டெல்டா கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டான்றது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ இல்லையா. ஸோ இந்த டேர்முக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். 10, 10, 30 -30. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா 10 into -30 -300 minus 10 into 30 300. ஸோ -600 கிடைச்சிருக்கு, which is not equal to 0. ஏன்னா டெல்டா வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம டெல்டா A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டெல்டா A கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் காலமை வந்து இந்த கான்ஸ்டன்டால நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 1, 1, 10 -30. 1 into -30 -30 minus 10 into 1 10, which is equal to -40. நம்ம டெல்டா B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டெல்டா B னா இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் 10, 30
இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்டால ரீப்ளேஸ் பண்ணணும் 1 1. ஸோ 10 into 1 10 minus 30 into 1 30 which is equal to minus 20. ஸோ கிராமர்ஸ் ரூல் என்ன? x is equal to delta x by delta, y is equal to delta y by delta. ஆனா நம்ம இங்க a b டேர்ம் எடுத்திருக்கோன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து a is equal to delta a by deltaன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். delta a ஓட வேல்யூ minus 40 divided by delta ஓட வேல்யூ minus 600. 0 0 கேன்சல் ஆயிடும். 4 1s are 4 1s are 4, இங்க பேலன்ஸ் 2, 1 by 15 வருதா? Similarly, b ஓட வேல்யூ வந்து delta b divided by delta. So, minus 20 divided by minus 600. So, இந்த 0 0 cancel ஆயிடும். 2 1s are 2 3s are. So, 1 by 30 அப்படின்னு வருதா? First நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by x is equal to a, 1 by y is equal to b ன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 1 by x is equal to a னா 1 by x is equal to a ஓட வேல்யூ 1 by 15. அப்போ x is equal to 15. அதே மாதிரி 1 by y is equal to b னா 1 by y is equal to 1 by 30. So y is equal to 30. So x ஓட வேல்யூ நமக்கு 15 கிடைச்சிருச்சு, y ஓட வேல்யூ நமக்கு 13 கிடைச்சிருச்சு. So x னா பம்ப் A, y னா பம்ப் B நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கோம். ஆன்சர் எப்படி எழுதலாம்னா பம்ப் A takes 15 minutes, பம்ப் B takes 30 minutes சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான் நம்ம சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.